நம்ம சாராளுடைய விஷயத்துல பார்க்கும் பொழுது ஆபிரகாம் சாராளை குறித்து நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரியும். சாராளுக்கு தேவன் ஈசாக்கை வாக்குத்தத்தம் பண்ணினார், முன்னுரைத்தார். ஒரு காலகட்டத்திலே நான் உலகத்திற்கு திரும்ப வருவேன், அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பார் என்று தேவன் முன் உரைக்கிறதை நம்ம பார்க்கிறோம். ஆதியாகமம் 21வது அதிகாரம் 1, 2 வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது தேவன் அவர்களுக்கு என்ன முன் உரைத்தாரோ அதை செய்தருளினார் என்று நாம் வாசிக்கிறோம். கர்த்தர் தாம் சொல்லியிருந்தபடி சாராள் பேரில் கடாட்சமானார். எப்படி? தாம் என்ன சொன்னாரோ அதன்படி சாராளுக்கு கடாட்சமானார். கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார். தேவன் என்ன உரைத்தாரோ அதை சாராளுக்கு செய்தருளினார். அப்ப அதே தேவன் இன்றும் உயிரோடு இருக்கிறார். என்ன உரைத்தாரோ, தேவன் சாராளை குறித்து உரைத்த காரியத்தை எப்படி சாராளுக்கு செய்தருளினாரோ அப்படியே தேவன் நம்மை குறித்து என்னென்ன காரியங்களை நமக்கு முன் உரைத்திருக்கிறாரோ எல்லா காரியங்களையும் அவர் செய்கிறதற்கு இன்றும் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். 2ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது தேவன் குறித்திருந்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை சாராள் பெற்றாள் என்று பார்க்கிறோம். அப்ப தேவன் நமக்கு முன் உரைத்தாலும், தேவன் நமக்கு அவருடைய வார்த்தைகளை கூறினாலும், நமக்கான காரியங்களை அவர் முன் அறிவித்தாலும் எல்லா காரியங்களும் நடக்கிறதற்கு அதன் காலம் ஒன்று உண்டு. அப்போ குறித்திருந்த காலத்தில் தேவனுக்கு நம்முடைய வாழ்க்கையிலே செய்யத்தக்கதாக ஒரு குறிப்பிட்ட காலம் ஒன்று உண்டு. அந்த காலம் வரும் வரை நாம் பொறுமையோட காத்திருக்கும் பொழுது கர்த்தர் அந்த குறித்த காலத்திலே சாராளுக்கு எப்படி ஒரு குமாரனை தந்தருளினாரோ அப்படியே குறித்த காலகட்டத்திலே தேவன் நம்முடைய வாழ்க்கையிலும் என்ன முன் அறிவித்தாரோ, என்ன நம்மை பற்றி முன் உரைத்தாரோ எல்லா காரியங்களையும் அவர் செய்வார், அவர் செய்து முடிப்பார்.